நேற்று வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்ல சௌந்தர்யாக்கு நடந்ததை வச்சு மொத்த சோஷியல் மீடியால ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டா பிரியுது. ஒன்னு ஐயோ தங்கம் அழுதுருச்சு, தங்கத்தை அழ வச்சுட்டாங்கடா, தங்கம் பாவண்டா, இவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு குரூப். இன்னொரு குரூப் ஆஃப் ரிவ்யூவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அதாவது ஒட்டுமொத்த மக்களுக்கு இடையில சௌந்தர்யாக்கு பயங்கர ஒரு சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னு பார்த்துட்டு இந்த கருத்துல இருந்து நான் வேறுபடுறேன், நான் வந்து ஒரு தனி என்டிட்டி, இதால நான் இன்ஃபுளுன்ஸ் ஆகலன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ற காரணத்துக்காக சௌந்தர்யா அந்த பாத்திரம் தேய்க்கிற டாஸ்க்குக்காக பாய்ஸ் திருப்பி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வைக்கிற மாதிரி இன்னொரு குரூப். ஆனா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பயாஸ்னஸ் வந்துச்சுனாலே, அதாவது இவங்க நல்லவங்க, இவங்களோட ஃபேன் நான் நினைச்சா அவங்க செய்யற தவறுகளை நம்மளுக்கு டிஃபென்சிவா பேசணும்னு தான் தோணுமே தவிர அவங்க என்னெல்லாம் தப்பு செய்யறாங்கன்னு நம்மளால உன்னிச்சு கவனிக்க முடியாது. அதே நேரத்துல இந்த ஒரு எல்லாரும் வந்து ஒரு விஷயம் பேசுறாங்க, அதுக்கு தனிப்பட்டு நான் வந்து என்ன காட்டிக்கணுங்கிற டெஸ்பரேஷன் இருந்தானா உண்மையிலேயே என்ன பிரச்சனை ஆச்சுன்னு ஊடுருவி பாக்குற அளவுக்கு நம்மளுடைய கண் பார்வை கொஞ்சம் மங்கிரும். ஆனா ஒரு பாயிண்ட், அந்த பொண்ணு நிச்சயமா தப்பு செய்யுங்க, அந்த விஷயத்தை யாராவது பேச மாட்டாங்களான்னு நானும் உன்னிச்சு கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த டாஸ்கை வச்சு அழகா அந்த பொண்ணை வந்து கார்னர் பண்ணிக்கலாம், பாக்கெட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் தான். ஆனா அந்த விஷயத்தை யாருமே பேசாம